பிரியமானவர்களே, விஷன் 2030 என்ற ஒரு தரிசனத்தை தேவன் இந்திய தேசத்திற்கு கொடுத்திருக்கிறார். சபையில்லாத 4 லட்சம் கிராமங்களில் சபைகள் நாட்டப்பட வேண்டும் 2030க்குள்ள. அடுத்த 7 to 10 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த லக்கு நாம் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு கூட கடந்த சில ஆண்டுகளாக ஜெபித்து வருகிறோம், செயல்பட்டு வருகிறோம். இதற்காக ஜெபிக்கிறதற்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் கடந்த 3 ஆண்டுகளாக டியூஸ்டே ஈவினிங்ஸ் இந்திய நேரப்படி இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் கூடி ஜெபிக்கிறோம் ஜூம்ல. அந்த ஜெபத்தை நான் நடத்துகிறேன். பிரியமானவர்களே, கவனிங்க. ஏலியின் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது என்றும் பிரத்யட்சமான தரிசனம் தேசத்திலே இல்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கலாம். வெரி சேட். தேசத்துல பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. ஆசாரியன் இருக்கிறான், ஆனால் தரிசனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 29:18 தீர்க்கமான தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வாசிக்கிறோம். Where there is no clear vision, where there is no clear revelation, the people perish. அதையே நீங்கள் முற்போக்காக பார்த்தால், where there is vision, where there is clear revelation, where there is clear prophetic vision, people flourish. தீர்க்கமான தரிசனம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போக மாட்டார்கள், சீர் பொருந்துவார்கள். தேசத்திற்கு ஒரு தரிசனத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். பிரத்யட்சமான தரிசனம் இல்லை ஏலியின் நாட்களிலே என்பது வருந்தக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நம்முடைய தேசத்திற்கு தேவன் ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். 2030க்குள்ள, மிஞ்சு போனா 2033க்குள்ள, அடுத்த 7 to 10 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவில் சபையில்லாத கிராமமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்காக பிரயாசப்படுகிறோம். தேசத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம். இன்னமும் சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் இந்தியாவிலே உண்டு, அவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற இந்த 2 ஃபோக்கஸோடு கூட, ஜியோகிராபிக்கல் அப்ரோச், சபையில்லாத கிராமங்களிலே சபைகள், பீப்புள் குரூப் அப்ரோச், ராஜ்யத்திலிருந்து சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். 2000 ஆண்டுகளாக நிலுவையிலே உள்ள, இப்பொழுது நாம் ஆய்வு செய்து கண்டிருக்கிற இந்த அன்பினிஷ்டு டாஸ்கை நாம் செய்ய பிரயாசப்படுகிற ஒரு காலகட்டம். இட்ஸ் a season of opportunity. We must join together to see a great impact. ஒருவன் 1000 பேர், 2 பேர், 10,000 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பலர் இணைந்தால் எல்லாரும் இணைய மாட்டார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பட் ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட், ஒரு கிதியோனின் 300, மேல் வீட்டாரை 120, பாகாலுக்கு பணியாத 7000, இப்படி உண்மையான மீதியான கூட்டம், ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எழுப்புகிறார். அந்த வரிசையிலே சேர்ந்து கொள்ள உங்களை அழைக்கிறோம். எவ்ரி டியூஸ்டே ஜூம் பிரேயர் 7 to 9 Indian time, praying for Vision 2030. Please plug in, ask for details, ask for Zoom ID, ask for passcode. இந்த வீடியோவிலும் நாங்கள் ஃபிளாஷ் பண்ணுகிறோம். பட் ப்ளீஸ் டூ ஆஸ்க். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், இணைந்து ஜெபிப்போம். இப்பொழுது கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் ஒரு 80 பேர் போல இணைந்து ஜெபிக்கிறோம். எவ்ரி வீக் ஃப்ரம் 8 to 10 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். இணைந்து கொள்ளுங்கள். என்கரேஜிங் யூ, be part of the prayer movement for a glorious national vision in this end time for the nation of India, which has more than 1 billion people. Let us unite together and finish the task that is at hand. Amen. கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய நம்மை உந்தி தள்ளுகிறார். If you feel a tug in your heart, if you feel that God is stirring your heart as you hear this vision, you must be part of this. Thank you. See you in the Zoom prayer.